ஆங்கிலேய அரசாங்கம் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தாகூர், எங்க நாட்டு இளவரசி உங்க நாட்டுக்கு வராங்க, நீ தான் பாட்டு எழுதி கொடுக்கிற அப்படிங்கிறாங்க. வர்ற இளவரசி நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய நாட்டு இளவரசி என்றாலும் அவங்கள அப்படி பார்க்காம நம்ம நாட்டுக்கு வர விருந்தாளியா பார்த்து ஒரு பாட்டு எழுதி தராங்க. 1912ஆம் ஆண்டு அந்த பாட்டு எழுதப்படுகிறது. அந்த பாட்டு வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியனும் உயிரை விட மேலாக மதிக்கிறோமே தேசிய கீதம், அந்த பாட்டு தாங்க அது. 1912 எழுதினார் பாருங்க. இதே சென்னையில 15 வருஷத்துக்கு முன்னாடி, அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கு. அந்த குழந்தைய பார்க்கிற எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி இருக்குமா, மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா அந்த குழந்தை அப்படின்னு தூக்கி கொஞ்சிறாங்க. பாவம் அந்த பொண்ணை பெற்ற அப்பாவால கொஞ்ச முடியல. ஏன்னா அந்த அப்பாவுக்கு கண்ணு தெரியாத அப்பா. இந்த பொண்ணு அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணை 8வது வரலும் படிக்க வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஒரு நாளாவது 2 நாளாவது 3 நாள் தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு மஞ்ச காமலா இருக்கு, முத்தி போய் இறந்து போறாங்க. கண்ணு தெரியாத அப்பாவும் அந்த பெண்மணியும் வெறும் மாசம் 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறாங்க. ஒரு 1000 ரூபாயை வச்சு மாதந்தோறும் அவங்க குடும்பத்தை எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த பொண்ணையும் படிக்க வைக்கணும். அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாரு, ஒரு வேளை சாப்பிடவே மாட்டாரு. அது ஒருத்தர் கேட்கிறாரு, இல்லைங்க நான் ஒரு வேளை சாப்பிடலன்னா 10 ரூபா மிச்சம் பண்ணுவேன், அந்த 10 ரூபா மிச்சம் பண்ணனா மாசம் 300 ரூபா மிச்சம் பண்ணுவேன், இந்த 300 ரூபா பணத்தை வச்சு 8வது படிக்கிற என்னுடைய பெண்மணிக்கு ஏதாவது 2 துணிமணி வாங்கி கொடுப்பேங்கன்னு சொன்னாரு. இதுதான் அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நாங்கள் 3 வேளை சாப்பிடுகிறோம், நேற்று இரவு, இன்று மதியம், நாளை காலைன்னு சொன்னான். இந்த மாணவி சைதன்யாங்கிற மாணவி அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து படிக்கிறா. புத்தகத்தை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு கடந்த பொது தேர்வுல சென்னை மாநகராட்சி அளவுல 1166 மார்க் வாங்கி 2வது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காளே. இதுதான் ஜனசக்தியில அருமையா சொல்லியிருப்பான். புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம்ங்க, தொடர்ந்து படித்தால் அது ஆயுதங்க. இங்கேருந்து கொஞ்ச தூரம் தான் ஈரோடு. இதே ஈரோட்ல வான்மதிங்கிற பெண்மணி 2015 இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆக போறாங்க. அவங்க அப்பா ஒரு சாதாரண கார் டிரைவருங்க. வறுமையில வாடக்கூடிய குடும்பம். சுருக்கமா சொல்ல போனா அவங்க அப்பா கார் ஸ்டேரிங்க பிடிச்சாதான் அவங்க அம்மா அங்க அடுப்பாங்கரையில ஊதாங்குழல பிடிக்க முடியும். இந்த பொண்ணு 12வது முடிச்சுட்டு யூஜி படிக்க ஆசைப்படுறா. அவங்க அப்பாட்ட போய் சொல்றா, சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, பொட்ட பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிற, பொட்ட பிள்ளை காலகாலமா கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அவங்க அப்பா காரு கட்ட டியூ பணத்தை எடுத்து வச்சு யூஜி சேர்க்கிறாரு. 3 வருஷத்துல அந்த பொண்ணு அந்த கோர்ஸை முடிக்கிறா. முடிச்சோடனே போட்டித் தேர்வு, எல்லா போட்டித் தேர்வையும் எழுதுறா. பேங்க் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறா. சாதாரண ஒரு பெண்மணினா நமக்கு வேலை கிடைச்சிட்டு நம்ம குடும்பத்தை நம்மளால பார்த்துக்க முடியும்னு ஒதுங்கி இருப்பா. ஆனா அந்த வான்மதிங்கிற பெண்மணி, புத்தகம் எனக்கு கொடுத்த அறிவு என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கு மட்டும்தான், ஆனால் இந்த நாட்டுக்கும் என்னால நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி 2011 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறா. முதல்ல தேர்வாகிறா, டெல்லி போறா, தோத்து போறா. 2013 திரும்ப எழுதுறா. முதல் நிலை தேர்வுல தேர்வாகிறா, டெல்லி போறா, தோத்து போறா. 2015 தொடர்ந்து புத்தகத்தை ஆயுதமாக்கி இன்னைக்கு சாதனை படைச்சு காட்டியிருக்கானா. சுருக்கமா சொல்ல போனா ஒரு கலெக்டரின் மகன் கார் டிரைவர் ஆக முடியாதுங்க. ஒரு கலெக்டரின் மகன் கார் டிரைவர் ஆக முடியாது. ஆனால் கார் டிரைவரின் மகள் கலெக்டர் ஆக முடியும் என்றால் அதுக்கு புத்தகம் தாங்க ஒரே ஆயுதம்.